ஹாய். லைஃப் இன்சூரன்ஸ் இந்த பேரை கேட்டாலே நமக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும் இல்லையா? சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இந்த விளக்கத்துல லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் உங்ககிட்ட சொல்ல தயங்குற சில உண்மைகளை நாம உடைச்சு பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? யோசிச்சு பாருங்க. ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உங்ககிட்ட வந்து மெதுவா சொல்றாரு, சார், உங்க பழைய பாலிசியெல்லாம் விட்டுருங்க, இத வாங்குங்க, இதுல 10% ரிட்டர்ன் கேரண்டி. கேட்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லையா? ஆனா இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மை என்ன? ஆமா, இது ஒரு பெரிய பொறிதான். இன்சூரன்ஸும் வருமானமும் ஒரே இடத்துல கிடைக்கும்னு சொல்ற இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் எப்படி உங்களை தப்பான பாதைக்கு கொண்டு போகுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். பொதுவான காப்பீட்டு தந்திரங்கள். இதெல்லாம் உங்க ஏஜென்ட் உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. தந்திரம் நம்பர் 1, இளம் வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் கேட்கிற ஒரு அட்வைஸ் இது. ஏன் இப்ப அவசரம்? உங்களுக்கு இன்னும் குடும்ப பொறுப்பெல்லாம் வரல, கொஞ்சம் வருஷம் கழிச்சு வாங்கிக்கலாம், பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது நிஜமாவே நல்ல யோசனை தானா? இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு சீக்கிரமா பாலிசி எடுக்கறீங்களோ உங்க பிரீமியம் அவ்வளவு கம்மியா இருக்கும். அது மட்டுமில்ல, பாலிசி முடியற வரைக்கும் அதே பிரீமியம் தான். ஆனா நீங்க தாமதப்படுத்தினா என்னாகும்? வயசு அதிகமாக அதிகமாக பிரீமியம் எகிரிட்டே போகும். அதை விட ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. 30 வயசுக்கு மேல சுகர், பிபி மாதிரி ஏதாவது வந்துட்டா உங்க அப்ளிகேஷனையே நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்ப யோசிச்சு பாருங்க, காத்திருக்கிறது உங்களுக்கு அதிக செலவையும் ஆபத்தையும் மட்டும்தான் கொடுக்கும். அடுத்த தந்திரம், இது ரொம்பவே பாப்புலரான ஒண்ணு. யூலிப், அதாவது யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான். இன்சூரன்ஸும் கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆகும். ரெண்டும் ஒண்ணுல அப்படின்னு சொல்லி இதை நம்ம தலையில கட்டுவாங்க. ஆனா இது உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸா? இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். யூலிப்ல பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ்னு ஏகப்பட்ட மறைமுக கட்டணங்கள் இருக்கும். இதனால உங்க கைக்கு வர ரிட்டர்ன் வெறும் 5-6% தான். ஆனா இதுக்கு பதிலா ஒரு சிம்பிளான டேர்ம் பிளான் எடுத்துட்டு மிச்ச காசு ஒரு நல்ல இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா சார்ஜஸ் ரொம்ப கம்மி, ரிட்டர்ன்ஸோ கிட்டத்தட்ட 12% வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ கோல்டன் ரூல் என்னன்னா, இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எப்பவுமே ஒன்னா சேர்க்காதீங்க, தனித்தனியா வைங்க. அடுத்து 3வது தந்திரம், நீங்க கட்டுற காசு ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகாது சார். பாலிசி முடியும் போது கட்டின எல்லா பிரீமியமும் உங்க கைக்கு வந்துரும். கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? நஷ்டமே இல்லாத ஒரு டீல் மாதிரி தோணுது. ஆனா இதுலயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பிளான்ல உண்மையில நீங்க சாதாரண பிளானை விட கிட்டத்தட்ட டபுள் பிரீமியம் கட்டுவீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கட்டின ஜிஎஸ்டி உங்களுக்கு திரும்பவே வராது. ஜீரோ காஸ்ட் பிளான்ஸ் இன்னும் மோசம். அதுல ஒரு குறிப்பிட்ட வயசுல, உதாரணத்துக்கு 50 வயசுல பாலிசியை சரண்டர் பண்ணியே ஆகணும்னு கண்டிஷன் இருக்கும். அதாவது உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் எப்போ ரொம்ப அதிகமா தேவைப்படுமோ அப்போதான் அது இல்லாம போகும். இந்த சார்ட்டை பாருங்க, வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். ஒரு நார்மல் டேர்ம் பிளானுக்கு நீங்க வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா அதே கவரேஜ்க்கு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பிளான்ல 25,000 ரூபாய் கட்டணும். இந்த வித்தியாசமான 10,000 ரூபாயை நீங்களே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா பாலிசி கடைசியில அவங்க தர்ற தொகையை விட பல மடங்கு அதிகமா நீங்க சம்பாதிக்கலாம். கணக்கு ரொம்ப சிம்பிள். அடுத்து ரைடர்ஸ், அதாவது உங்க பாலிசியோட சேர்க்கிற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். இதுல டெர்மினல் இல்னஸ் ரைடர்னு ஒன்னு இருக்கு. இது எப்போ பணம் தரும்னா, நீங்க இன்னும் 6 மாசத்துல இறந்துருவீங்கன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான். எந்த டாக்டராவது அப்படி எழுதி தருவாங்களா? ரொம்ப கஷ்டம். ஆனா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அப்படி இல்ல. கேன்சர், ஹார்ட் அட்டாக் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய நோயின்னு டயக்னோஸ் ஆன உடனேயே உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைச்சிடும். இது நீங்க வேலைக்கு போக முடியாத சமயத்துல உங்க வருமான இழப்பு சரி செய்ய ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். இது ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன்ல நாம செய்யற சின்ன தப்புகள் எப்படி நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும்னு பார்க்கலாம். நிறைய பேர் மனசுல ஓடுற ஒரு கேள்வி இது. நான் சிகரெட் பிடிப்பேன்னு சொன்னா பிரீமியம் அதிகமாகுது, அதனால அதை மறைச்சிட்டா காசை மிச்சப்படுத்தலாமே. இது நல்ல யோசனை மாதிரி தோணலாம். ஆனா நிஜமாவே இது புத்திசாலித்தனமா? உண்மை என்னன்னா, 1 கோடி ரூபாய் கிளைம் வந்தா இன்சூரன்ஸ் கம்பெனி சும்மா பணத்தை தூக்கி கொடுக்காது. அவங்க ஒரு முழுமையான இன்வெஸ்டிகேஷன் டீமை இறக்குவாங்க. உங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சோஷியல் மீடியாவையும் நோண்டுவாங்க. பல வருஷம் முன்னாடி நண்பர்களோட நீங்க போட்ட போட்டோஸ் வரைக்கும் தேடுவாங்க. உங்க நண்பர்கள், குடும்பத்தினர், கூட வேலை செய்றவங்கன்னு எல்லார்ட்டையும் விசாரிப்பாங்க. நீங்க சிகரெட் புடிச்சதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சா கூட போதும். விளைவு என்ன தெரியுமா? உங்க குடும்பம் பண்ற கிளைம் மொத்தமா ரிஜெக்ட் ஆகிரும். நீங்க வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு கட்டின அத்தனை பிரீமியமும் வீண். உங்க குடும்பத்துக்கு 1 ரூபா கூட கிடைக்காது. ஒரு சின்ன பொய் உங்க குடும்பத்தோட மொத்த பாதுகாப்பையும் அழிச்சிடும். அதனால அப்ளிகேஷன்ல எப்பவுமே 100க்கு 100 உண்மைய மட்டும் சொல்லுங்க.
சரி, இவ்ளோ தவறுகள பாத்துட்டோம். அப்போ ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியை எப்படி தான் தேர்ந்தெடுக்கிறது? வாங்க, அதுக்கு ஒரு சிம்பிளான 4 பாயிண்ட் செக்லிஸ்ட் பார்க்கலாம். ஒரு நல்ல கம்பெனியை கண்டுபிடிக்க இந்த 4 விஷயத்தை செக் பண்ணா போதும். 1 கிளைம் செட்டில்மெண்ட் விகிதம், 2 தொகை செட்டில்மெண்ட் விகிதம், 3 புகார்களோட எண்ணிக்கை, 4 அந்த கம்பெனியோட சைஸ், அதாவது அவங்களோட பிசினஸ் அளவு. வாங்க இது ஒவ்வொன்னா விரிவா பார்க்கலாம். முதல்ல கிளைம் செட்டில்மெண்ட் விகிதம், அதாவது சிஎஸ்ஆர். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்பெனிக்கு வர்ற 100 கிளைம்ல எத்தனை கிளைமுக்கு அவங்க பணம் கொடுக்கறாங்கன்ற கணக்கு தான் இது. ஒரு நல்ல கம்பெனியோட சிஎஸ்ஆர் எப்பவுமே 98% மேல இருக்கணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தொகை செட்டில்மெண்ட் விகிதம், அதாவது ஏஎஸ்ஆர். சில கம்பெனிங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட் கிளைம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு பெரிய கோடி ரூபாய் கிளைம் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணா அவங்களோட சிஎஸ்ஆர் நல்லா இருக்கும், ஆனா ஏஎஸ்ஆர் தான் உண்மையா காட்டும். அதாவது கிளைமான மொத்த பணத்துல எவ்ளோ சதவீத பணத்தை அவங்க செட்டில் பண்ணிருக்காங்கன்னு இது காட்டும். இது 90ல இருந்து 95% வரைக்கும் இருந்தா அது ஒரு நம்பகமான கம்பெனி. மூணாவதா புகார்கள். ஒரு கம்பெனி மேல எவ்ளோ புகார்கள் வருதுங்கிறது அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு, அவங்க தப்பான முறையில பாலிசி வைக்கிறாங்களாங்கிறத காட்டிடும். நீங்க என்ன பார்க்கணும்னா ஒவ்வொரு 10,000 கிளைமுக்கும் 10க்கும் குறைவான புகார்கள் இருக்கிற கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. கடைசியா இந்த ஒரு கேள்வியை நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க வாங்க நினைக்கிற இந்த இன்சூரன்ஸ் உண்மையாவே உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டதுதானா, இல்ல வெறும் இன்சூரன்ஸ் கம்பெனியோட லாபத்துக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதுதானா? நாம இப்ப பேசின விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க.